திமுகவே படாத ஆசையே இவர் படுறாரு. ஆறு எடப்பாடி பழனிசாமி. நாங்க கை கோர்த்துக்கிட்டு தாவேக்காவை தாக்குவோம். வெக்கமா இல்லையான்னு கேட்கிறோம். திமுக எதுக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாரு. அப்ப திமுகவும் எடப்பாடி பழனிசாமி கைகூடி என்பதை நிரூபிச்சிட்டீங்களா நீங்க? எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்டீங்களா? தாவேக்கா அந்த இடத்தில் வந்து அந்த விசில் சின்னத்தில் நின்று இருந்தால் எடப்பாடி தோத்துட்டு இருப்பாரா? டெபாசிட் போயிருப்பான் மாப்பிள்ள, அவன் டெபாசிட் போயிருப்பான். நீங்க வேற எம்எல்ஏ போற எனக்கு போறேன். இது ஒப்பை விட்டு சொத்த அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருக்கேன். நீக்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்கிறேன். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு எம்எல்ஏ வந்திருக்கிறா. நீ யாரு? அம்மாவுடைய அடையாளப்படுத்துறாங்களான்னு கேட்கிறேன். சரியா இப்ப சொல்ற இது ஜி தமிழ் வாயில சவால் விடுற எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்ப சொல்லு, நீ செயற்குழு பொதுக்குழு கூட்டு, உனக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் கேட்கிறேன், இப்ப நீ செயற்குழு பொதுக்குழு கூட்டு முடியுமே? உன்னால கூட்டுவே இல்ல, கூட்டி பாரு, உனக்கு ஆதரவுக்கான முதல்ல பாரு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இன்று நம்முடன் பேசுவதற்காக சசிகலாவின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் ஜீ தமிழ் நேயர்களுக்கு மற்றும் சகோதரி புவனேஸ்வர் அவர்களுக்கும் வணக்கம். சொல்லுங்க சகோதரி. சார் இப்போ பாத்தீங்கன்னா அதிமுகல தேர்தல் முடிவுகளுக்கு பின் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு அதிருப்தியை வந்து ஒரு குழுவினர் வெளிப்படுத்தி இருக்காங்க. இது எப்படி பாக்குறது? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக மீது யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கட்டுத்தொகை அதான் சொல்லுவாங்க டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஒரு 47 இடங்கள்ல அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. அதுலயும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடல, அந்தந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப வந்து இந்த தேர்தல் முடிவு என்பது மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. திமுக அதிமுக அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. அதுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அது பெரும்பான்மை வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில கூட்டணியோட ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா தாவேகா அரசுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி திறன்பட செயல்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கடுத்தபடியா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இந்த தேர்தல் வாக்குறுதி என்பதை அவரு பண்றாரோ பண்ணலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும். இந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் பட்ட சிரமம், திமுக ஆட்சியிலே நாங்கள் பட்ட சிரமம், தமிழக மக்கள் பட்ட சிரமத்தை பார்க்கும் பொழுது நீங்க இனாம எதுவும் கொடுக்க வேண்டாம். பிறந்த குழந்தைக்கு நீங்க மோதிரம் போட வேண்டாம், தாய்மாமன் சீர் கொடுக்க வேண்டாம், நீங்க அதே போல மகளிருடைய உரிமை தொகையும் கொடுக்க வேண்டாம். ஏதோ இருக்கிறத கொடுங்க. ஆனா சட்ட ஒழுங்கு சரியா நடத்தினாலே போதுமானது நாங்க நினைக்கிறோம். சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு போயிடுச்சு. ஆகவே தமிழக முதலமைச்சருக்கு ஜீ தமிழ் வாயிலாக என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டருடைய கோரிக்கையாக நீங்க ஏற்றுக்கொண்டு சட்ட ஒழுங்கு சரியா நடத்துங்க. கண்டிப்பா மறுபடியும் உங்களுடைய ஆட்சி நல்ல பேர் எடுக்கும் என்பதை ஜீ தமிழ் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார் அதே மாதிரி தற்போது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்து அதிகாரம் இருக்கு, அதாவது இந்த கொறடாவை நியமிப்பதற்கு அவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு விசிக எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்ப இதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. கொறடாவை வந்து அறிவிப்பதில் யாருன்றது ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. அமைச்சரவையில் இடம் பெறுவதுன்னா அப்ப அதிமுகவை விட்டு நீங்க போய் நீங்க பண்ணிக்கங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கெல்லாம் எழுது. இது என்ன நடக்குது சார்? என்ன நடக்கும்? இல்ல ஒரு விஷயம் சகோதரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துச்சு. அன்னைக்கு பிடிமாக செயல்பட்டா திரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பல முறை ஜீ தமிழ் வாயில நான் எல்லா மக்களுக்கும் சொல்லியிருக்கேன். நானு அதிமுக என்ற பெயரை சொல்லிக்கொண்டு, அதிமுக பொதுச்செயலர் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு திமுகவினுடைய பிடிமாக செயல்படுகிறார் சொன்னேன். நீங்க நம்பவே இல்லை. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகும் திமுகவோட கைகோர்த்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டார். அதை யாரால மறுக்க முடியுமா? சொல்லுங்க சகோதரி. அப்ப இவர் அதிமுக காரன் சொல்ல முடியுமா? அப்ப அதிமுக தொண்டன் ஏத்துக்கல, அதிமுக நிர்வாகிகள் ஏத்துக்கல, அதிமுக ரெட்டலை சின்னத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் எம்எல்ஏக்களும் ஏத்துக்கல. அப்படின்ற போது தன்னிச்சையாக நான் தான் இந்த இயக்கத்துக்கு தலைவர், நான் எடுக்கிற முடிவு சரிதான், இது எப்படி நாம போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா அதிமுகவோட நல விரும்பி ஏத்துக்கிடுவாங்களா சகோதரி? நிச்சயமாக சார். சார் இப்ப இப்படி ஒரு சிக்கல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றம் சொல்றாருன்னா சி.வி. சண்முகம் அவர்களையோ எஸ்.பி. வேலுமணி அவங்களதான் வந்து ஒரு குறை சொல்றாரு. அவர் தலைமையில் தான் அதிமுக கட்டுக்கோப்பா இருப்பதாக இன்னும் அவரு
எப்படி நம்புறாரு சார்? அதுக்கு என்ன காரணம்? இல்ல சகோதரிட்ட நிறைய பேசியிருக்கேன் நானு. ஜீ தமிழ்ல நிறைய பேசியிருக்கேன். இதே சிபி சண்முகம், இதே எஸ்பி வேலுமணி கொண்ட குழு, ஒரு 6 பேர் கொண்ட குழு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நம்முடைய இயக்கம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. தொண்டர்களுடைய ஆதரவு இல்லை. தொண்டர்களுக்கு என்ன அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும், எல்லாரும் ஒண்ணு சேரணும், சின்னம்மா தலைமையில ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி தான் தூங்குற மாதிரி நடிச்சாரு. எப்படி செவிடங்காதுல சங்கூதுனா கேட்காது, செவிட மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவங்க கிட்ட எப்படி கேட்கும்? செவிடங்காதுல சங்கூதுனா கேட்காதுங்க, இவன் செவிட மாதிரி நடிக்கிறானே சுத்தமா கேட்காதுல்ல. அப்ப தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்பி பார்த்தா எப்படி? அது மாதிரிதான் நான் என்ன சொல்றேன் சகோதரி, இதே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, அவங்க தொடர்ச்சியாக பல வருஷங்களாக இதைத்தான் கோரிக்கை வச்சாங்க. அனைவரும் ஒன்றுபடுவோம், திமுக தான் நம்மளுடைய எதிரி, அதை சொன்னாங்க. கேட்கிற எடப்பாடி பழனிசாமி அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய பிரச்சனைகளை எதிர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அதை தான் சொல்ல வரேன். 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டெபாசிட் போயிடுச்சு. எடப்பாடி தொகுதியிலோட அந்த தாவேக்கா வேட்பாளரை ஏதோ பண்ணிட்டாங்க, இல்லாட்டி அங்கேயும் இருந்தால் தோத்துருப்பான். யாரு? எடப்பாடி பழனிசாமி தோத்துருப்பான். தாவேக்கா வேட்பாளரை ஏதோ தூக்கி கொண்டு போய் ஏதோ மறைச்சிட்டாங்க. மறுபடியும் சுயேட்சை டிவி சின்னத்துல ஒருத்தர் நிக்க போய் தான் அன்னைக்கு நீங்க எம்எல்ஏ அப்படின்ற போது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எண்ணி பார்க்கிற போது என்ன பிரச்சனை? அதிமுக தலைமை பிரச்சனை. அந்த தலைமையைத்தான் தொடர்ச்சியா நாங்க சொல்லி வரோமே, தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சொல்லி வரும்போது கேட்காம தன்னிச்சையா நான் தான் மக்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க? இப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஆட்சி அமைக்கல, அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, சின்னம்மா உங்களை முதலமைச்சருக்கு சிறைக்கு போனாங்க, அதுதானே உண்மை. அதை மாத்த முடியுமா யாராவது? அப்படி இருக்கும்போது அப்படி முதலமைச்சரான ஒரு மனுஷன் அதே பதவி ஆசையில இன்னைக்கு தாவேக்கா முதலிடம், திமுக 2வது இடம், அதிமுக 3ஆம் இடம் வந்துடுச்சு. சரி, அப்படி வரும்பொழுது திமுகவே படாத ஆசைய இவர் படுறாரு. ஆறு எடப்பாடி பழனிசாமி, நாங்க கை கோர்த்துக்கிட்டு தாவேக்காவை தாக்குவோம் அப்படின்னு. வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். எதிரி கட்சி யாரு? நம்மளுடைய பிரதான எதிரி யாரு? திமுக. திமுகவோட கையெழுத்து நீங்க ஆட்சி அமைக்க போறீங்களா? இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு ஒரு ரெசார்ட்ல ஆளுகளை கொண்டு அடைக்கலையா? அப்படின்ற போது அதிமுக தொண்டை எப்படி ஏத்துக்குவா இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள்? அதனால பதவி விரிபிடித்தவர்கள் அதிமுகவில் தேவையில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா அவர் என்ன விஷயங்களை செய்தாலும், என்ன முயற்சி செஞ்சாலும் தனிமரமாக்கப்படுவார் திரு எடப்பாடி பழனிசாமி என்பதை ஜீ தமிழ் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் வந்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தாங்க, திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய போகிற செய்தி கேட்டுட்டு நான் 4 நாள் சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அதிருப்தியை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிக ஸ்ட்ராங்காக வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. அவங்க திரும்பவும் வந்து, ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் ஒன்றிணையணும், டிடிவி தினகரன், சசிகலா, அதிமுக கலந்து இப்போ வெளியில் வந்துட்டு இப்போ விஜய் கூட ஆதரவு தெரிவிச்சவங்கள ஒன்றிணையணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் போகும்போது சசிகலா அவர்களின் அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா அவங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சகோதரி, அவங்க சிறைமீண்டு வெளிவந்திருந்து அந்த தேர்தல் அறிவிச்சு நாங்க கட்சி அறிவிக்க முன்னாடி இருந்து ஒற்றுமை தான் வலியுறுத்துறாங்க. இப்போ தொண்டரோட விருப்பத்தை தேர்தல் சந்திச்சாங்க. அதான் 15 நாள்ல கட்சி ஆரம்பிச்சு 4 தொகுதியை வீழ்த்திருக்கோம். நாங்க 4 தொகுதி நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க 15 நாள்ல கட்சி ஆரம்பிச்சு 4 தொகுதியை வீழ்த்திருக்கோம். நாங்க அப்படின்ற போது நாங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி சின்னமா கட்சி ஆரம்பிச்சா என்ன நிலைமையா இருக்குன்னு முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பதவி பித்தன் புரிந்து கொள்ள வேண்டும். 15 நாள்ல கட்சி ஆரம்பிச்சு 4 தொகுதியை வீழ்த்திருக்கோம். நாங்க எங்களுக்கு உண்டா அதான் சொல்ல, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகும் வேட்பாளர் நாங்க செலக்ட் பண்றோம். அப்படி இருந்து கூட 4 தொகுதி நாங்க வீழ்த்திருக்கோம். எங்களால தோத்துருக்காங்க. அப்படின்ற போது இதே எடப்பாடி பழனிசாமி முதல்ல சுய பரிசோதனை செய்யணும். நம்மளுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நிச்சயமாக சார். அதே மாதிரி தற்போது பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி மீதான, திமுக மீதான தன்னுடைய எதிர்ப்பு மனநிலையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து இந்த பக்கம் போயிட்டாங்க, அமைச்சரவை கொடுப்பது குற்றிய பேச்சுவார்த்தை அதெல்லாம் போகுது. இன்னும் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ கேசி வீரமணில என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சியில எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு எப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து எங்க கிட்ட தான் இருக்கு கட்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எங்க போய் முடியும் சார்? இல்ல, ஆதவ அர்ஜுனா வந்து உண்மையிலேயே வந்து அந்த இயக்கத்துல வந்து
தாவேக்கால ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்கிறாரு, இருந்துட்டு முறையா வந்து அமைச்சர்கள் இருக்கிறாரு. அவருக்கு தேவை என்ன? ஆதரவு தேவை. அந்த ஆதரவை எல்லாரும் தேடுவாங்க. கண்டிப்பா அவர் தேடுறாரு. அவர்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்து சட்டமன்றத்துக்குள்ள 3 பிரிவா நிக்குது. மெஜாரிட்டியா என்ன இருக்கு? தாவேகா 107 இடங்கள்ல. அதுக்கு அடுத்தபடியா திமுக, அதுக்கு அடுத்தபடியா அதிமுக. இப்ப இந்த சூழ்நிலையில திமுக ஆதரவு பண்ண முடியுமா? சொல்லுங்க சகோதரி. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? திமுக எதுக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாரு. அப்ப திமுகவும் எடப்பாடி பழனிசாமி கைகூடி என்பதை நிரூபிச்சிட்டீங்க நீங்க. எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்டீங்கல்ல. திமுக அல்லாதது அதிமுக ஒரு ஆட்சி வருது, மக்களுடைய தீர்ப்பு அது, அதை ஏத்துக்கிட்டு போலாமே. ஆட்சிக்கு பிரச்சனை வந்தா சப்போர்ட் பண்ணிட்டு போலாமே. திமுக ஆட்சியா இல்லையே. அப்படின்ற போது ஒரு விஷயத்த முறைப்படி செய்திருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி அவர்களும், அதே போல சி.வி. சண்முகம் அவர்களும் முறைப்படி செஞ்சிருக்கிறாங்க. நாங்க திமுக ஒரு காலத்தில் சமரசம் ஆக மாட்டோம். அது எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக அவர் ஏதோ செய்தி பேசிக் கொண்டிருக்கிறார். கூவத்தூர் போல பாண்டிச்சேரியில ஒரு ரெசார்ட்ல அடைச்சு வச்சிருக்கிறாங்க எம்எல்ஏ. ஒரு காலத்தில் எம்எல்ஏக்கள் கேட்க மாட்டாங்க. இந்த பாருங்க, நாங்க திமுக ஆதரவு பண்ண மாட்டோம், மக்கள் தீர்ப்பு கொடுத்த தாவேக்காவுக்கு நாங்க வேண்டாம் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னா, அவரும் வந்து விசிகாவில இருந்து வந்தவர் தான், திமுக கூட்டிலிருந்து வந்தவர் தான். இன்னைக்கு வந்து அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆதரவு நாங்க கொடுக்கிறோம், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா திமுக கூட சேர்ந்து ஆட்சியை கவுத்து நினைக்கலையே இது எஸ்பி வேலுமணியும் அவர்களும் சி.வி. சண்முகம் இல்லையே. அப்ப யார் நல்ல மனுஷங்க சொல்லுங்க பாப்போம். மக்களால் தீர்ப்பு கொடுத்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, அதுக்கு வினை வைக்கிற வகையில வேற எதுவும் செய்யலையே. சார், நீங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா தொடக்கம் முதலே வந்து சொல்லும்போது பல ஆண்டுகளே இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே சொல்லிட்டு இருக்கீங்க, திமுகவின் பி டீம் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நீங்க சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா அது அப்ப யாருமே பலமுறை இல்ல சகோதரி, பலமுறை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன் சகோதரி. இப்பவும் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அதிமுகவினுடைய கடக்கோடி தொண்டனா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கொடநாடு கொலை வழக்கில் கண்டிப்பாக நீங்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தி இதுல யாரு குற்றவாளி, ஏன்னா திமுக அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி வேணும்னு நினைச்சு விட்டு வச்சிருக்கு. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தேவை என்றால் விட்டு வைங்க. ஆனா உண்மையிலே வந்து எடப்பாடி ஆட்சி காலத்துல தான் இந்த கொள்ளை குற்றம் நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வழக்குல உங்க அதிகாரத்துல இருக்கிற பொழுது இந்த வழக்குல நியாயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி மேல அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா இதை விசாரணை நடத்தணும் தான் சீத்தமிழ் வயல கோரிக்கை வைக்கிறேன். சார், அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடி தொகுதியில வந்து தாவேகா வேட்பாளர் வந்து லாஸ்ட் மினிட்ல மனுல சிக்கல் இருந்தது, அவரை பிடிக்க முடியல, சைன் போடுறேன்னு வந்தாரு, எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அவர் கடைசி வரைக்கும் இல்ல, கடைசி நிலையில தான் அந்த டெலிவிஷன் சிம்பிள் இருந்தவருக்கு விஜய் ஆதரவு தெரிவிச்சு அப்பவுமே அவர் 50,000 வாக்குகளுக்கு மேலதான் வாங்கி இருந்தாரு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தாவேகா அந்த இடத்துல வந்து அந்த விசில் சின்னத்தில் நின்று இருந்தால் எடப்பாடி தோத்துட்டு இருப்பாரா? டெபாசிட் போயிருப்பா மாப்பிள்ள, அவன் டெபாசிட் போயிருப்பான். நீங்க வேற. ஆமா, நான் என்ன சொல்லி கேட்கிறேன்னா, எங்க தேனி மாவட்டத்திலே விசில் அடிச்சு விட்டு போயிட்டீங்க. நீங்க தேனி மாவட்டத்திலே ஆண்டிவெட்டி தொகுதியில விசில் அடிச்சுட்டு போயிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி தொகுதியில விசில் அடிக்க மறந்துருவீங்களா? அந்த விசில் சின்னம் கிடைச்சிருந்தா அது மக்கள் புரட்சி. நான் இதை தப்பா நினைக்க மாட்டேன். இது ஒரு மக்கள் ஒரு எழுச்சி. 2 கட்சியை தாண்டி ஒரு புதிதாக ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் தீர்மானம் போட்டாங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமி பெரிய கிரிமினல். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த கிரிமினல் சொல்றத நீங்க நீக்கினாலும் பரவாயில்ல, உலக மகா கிரிமினல் எடப்பாடி பழனிசாமி. கொலை குற்றம் அந்த மனுஷன் அந்த தாவேகா வேட்பாளரை எங்க கொண்டு வச்சான்னு தெரியாது. அது பிறகுதான் நீங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. உண்மையிலே தாவேகா வேட்பாளர் நின்று இருந்தா டெபாசிட் போயிட்டு மாப்பிள்ள. சார், இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து வந்து அந்த கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாரு. கேட்டா வந்து நாங்க அம்மாவின் கட்சி பல நூற்றாண்டுகளா வந்து பாதுகாக்கணும்னு அம்மா நினைச்சாங்க, நாங்க அதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப அது உண்மையா சார்? ஒருவேளை அவர் பக்கம் நியாயம் இருக்கா? ஏன்னா வந்து கட்சி இத்தனை ஆண்டுகளாவது கிட்டத்தட்ட அவங்க இப்போ சசிகலா அவர்கள் ஜெயிலிருந்து வந்த பிறகு கூட அவங்களால கட்சியை கைப்பற்ற முடியல. இவர் ஒற்றுமையாவே இத்தனை தேர்தல்களை சந்திச்சுட்டாரு, 2 சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சுட்டாரு, நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சுட்டாரு. உங்களால எதுவுமே பண்ண முடியலையே சார். தொடர்ச்சியா சீமான் கூட தேர்தலை சந்திச்சுதான் வராரு. எல்லா தேர்தலும் அண்ணன் சீமான் சந்திச்சுதான் வராரு. வெற்றி பெற முடியலையே. அதே போலதான் இவரும் வந்து தேர்தலை சந்திச்சு வராரு. 11 தோல்வி ஆயிட்டாருப்ப. அப்ப சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழக மக்கள் என்பதை அவர் உணர்ந்து பார்க்கணும். அதைத்தான் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் சொல்றாங்க.
அதை கேட்டுக்கணுமா இல்லையா? அதை கேட்காம அவர்களை பூரா நீக்கிறது, 25 மாவட்ட செயலாளர் நீக்கிறது, அடுத்து எம்எல்ஏ பூரா நீக்க போறேன். இது ஒப்பை விட்டு சொத்த அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருக்கேன், நீக்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்கிறேன் நான். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு எம்எல்ஏ வந்திருக்கிறா, நீ யாரு? அம்மா உன்னை அடையாளப்படுத்துறாங்களான்னு கேட்கிறேன் நான். இதே எடப்பாடி பழனிசாமி அம்மா அடையாளப்படுத்தினாங்களா? அம்மா முதலமைச்சராக்கினாங்களா? இல்லையே, சின்னமா தான் முதலமைச்சராக்கினாங்க. தனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது சின்னமா முதலமைச்சராக்கினாங்க. இது யாரு எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு? சார், இப்போ வந்து அதிமுகவில் இந்த பைலா படி பார்க்கும்பொழுது என்ன சார் அடுத்த கட்டமாக நடக்கும்? ஏன்னா வந்து கொறடா உத்தரவு வந்து நான் உங்களை நீக்கிறதா, நீங்கள் என்ன தகுதி நீக்கம் பண்ணுறதான்னு சிக்கல் போகுது. உங்களுக்கு அதிமுக பைலா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்ன நடக்கும் அடுத்து? ஒரு சகோதரி ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அதிமுக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பது பைலாவுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின அந்த பைலாவில் கடக்கோடி கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள் அவங்க வாக்கெடுப்பு நடத்தி அவங்க தான் தொண்டனுக்கு தான் முழு உரிமை. செயற்குழு பொதுக்குழு அல்ல, தொண்டன் கடக்கோடி தொண்டனுக்கு தான் முழு உரிமை. அவங்க தேர்ந்தெடுக்கல, இந்த இவர்களால் நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு தான் தேர்ந்தெடுத்துக்காங்க. சரியா இப்ப சொல்றேன், இது ஜி தமிழ் வாயில சவால் விடுற எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்ப சொல்லு, நீ செயற்குழு பொதுக்குழு கூட்டு, உனக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் கேட்கிறேன், இப்ப நீ செயற்குழு பொதுக்குழு கூட்டு முடியுமே? உன்னால கூட்டுவே இல்ல, கூட்டி பாரு, உனக்கு ஆதரவுக்கான முதல்ல பாரு. சார், இப்போ அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு வந்து அவருக்கு நிலை வரும்போது அவர் கட்சியை விட்டுட்டு போவார். ஏன் அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா போராடுறாரு? அதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா சார்? ஏன்னா இவ்வளவு சிக்கல்கள் வருது. பின்னணியும் இல்ல சகோதரி, பின்னணியும் இல்ல, ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. பதவி வெறி பிடிச்சவங்க இவங்க எல்லாம், பதவிக்காக எந்த நிலைக்கு போகக்கூடியவங்க. ஏன்னா திமுக கூட பேரம் பேசுறவன், திமுக கூட பேரம் பேசுற எடப்பாடி பழனிசாமி தான் பதவிக்காக நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், உதயநிதி முதலமைச்சராக இருக்கட்டும், நம்ம ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம், விஜயை வீழ்த்திடுவோம். இல்லை, பதவிக்காக எந்த நிலைக்கும் போகக்கூடிய நீங்க எல்லாம் அரசியல் தலைவர் இருக்கலாமா? புனிதமான ஒரு இயக்கம் அதிமுக, புனிதமான ஒரு இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம், அம்மா அவர்களால் கட்டி காத்த இயக்கம். இந்த இயக்கத்தை இது போன்ற பச்சோந்திகள், இது போன்ற கொலைகாரன் கொள்ளைக்காரன் இருக்கக்கூடாதுன்னா தொடர்ச்சியாக என்னை போன்ற நபர்கள் எல்லாம், உங்களை போன்ற ஊடகங்கிட்ட தொடர்ச்சியா முறையிட்டு வர்றோம். அது போல மக்களும் முறையிடுறாங்க. அதனுடைய தீர்ப்பு தான் 2026 தீர்ப்பு. நிச்சயமாக சார். சார், அதே மாதிரி திமுகவின் இது எப்படி இருக்கு சார்? ஏன்னா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? இல்ல, அவரு அதாவது வெறுப்பின் விளிம்பில் இருக்கிறாங்க. வெறுப்பு, அவங்க வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்களா ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களுடைய கூட்டணி தான் விடுதலை சிறுத்தை, உங்களுடைய கூட்டணி தான் முஸ்லிம் லீக், உங்களுடைய கூட்டணி தான் சிபிஎம் சிபிஐ. அதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் நாங்க நினைச்சா அப்படின்னு அவரு சட்டமன்றத்துல உரையிடுறாரு. அதாவது நீங்களே ஆதரவு கொடுத்துட்டு நீங்களே வந்து ஒரு அலங்கரிச்சு மூக்கரிச்சது மாதிரி தெரியுது. நான் சட்டமன்ற உரையெல்லாம் பார்த்துதான் இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வர, ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்க விட்டு பார்ப்போம். ஒரு 6 மாசம் நீங்க உங்களோட தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, ஒரு 6 மாசம் நான் கம்மன் இருப்போம். நீங்க ஒரு நாளே கம்மன் இல்லையே, ஒரு நாள்லயே மறுநாளே நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க உங்களோட விஷயங்களை. அப்ப உங்களுக்கு அந்த பொறாமை, ஒரு முதலமைச்சர் விஜய் ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டு நீங்களும் நடிகர் தானே எதிர்கட்சி தலைவர் இருக்கீங்கள, அப்படின்ற போது அவர் ஒரு 6 மாசம் விட்டு பாருங்க, 6 மாசம் கழிச்சு அப்புறம் விமர்சனத்தை ஆரம்பிங்கன்னு உங்க தலைவர் சொன்னாரு. நீங்க மறுநாளே 1/2 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்கிறேன் நான். அதனால திமுக வெறுப்பில் இருக்கிறது. ஆகவே திமுகவுடைய ஆதரவு என்பது நிலைப்பாடு இல்லை, எப்பயும் அவங்க பிச்சுக்கு போயிடுவாங்க. அதனாலதான் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கிறது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக சார். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றி சகோதரி, நன்றி நன்றி. மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் புவனேஸ்வரி.